கர்த்தரையாகிலம் படைத்தவரை, காத்து நம்மை ஆள்பவரை, கர்த்தரையாகிலம் படைத்தவரை, காத்து நம்மை ஆள்பவரை, ஏந்தி சுமந்திடும் நித்தியரை பணிவுடன் ஆராதிப்போம். ஏந்தி சுமந்திடும் நித்தியரை பணிவுடன் ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் தேவனை. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் இயேசுவை. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் இயேசுவை. ஆமென். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் மீதியான ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்வோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: அப்பொழுது விடிய கால வெளிப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். எசாயா 58:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். இன்றைய நாளுக்கான வாசிப்பு: 1 ராஜாக்கள் 22, எரேமியா 49, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 கொரிந்தியர் 8-9 அதிகாரங்களை இவற்றை நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் இந்த வசனங்களுக்கு கூடாக ஒருவருடனும் பேசுவாராக, அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்துவார். அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி வவுனியாவிலிருந்து, கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அபிஷேக ஆராதனையோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் செய்கின்ற எல்லா காரியங்களிலும், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு அவருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று அவரிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா? ஆமீன். அப்படியே நில்லுங்கள்.
ஆமேன். இந்த வேளையிலும் வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, இந்த வீடையிலும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விளங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும்படி விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை குடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்து கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ 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 என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீரப்பா ராஜா. அது இப்பொழுதே தோன்றுகிறது. அதை நீ அறியாயான்னு சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே வனாந்தரங்களும் அவாந்தர வழிகளும் தண்ணீர் தடாகமாக மாற்றப்படுகிறது. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவமார்கள் எங்களை ஆண்டார்களப்பா. மனுஷர்கள் ஆண்டார்கள். துரத்தனங்கள் அதிகாரங்கள் ஆண்டதப்பா. ஆண்டவராகிய தேவனே விக்கிரகங்கள் ஆண்டதப்பா. ஆண்டவராகிய தேவனே நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவரப்பா. இயேசு நம்முடைய ஆண்டவர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, விக்கிர ஆராதனையிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவராயிருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கண்களை திறந்து விட்டீர். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களை திறந்து விடும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திலே இருக்கிற சிங்களவர்கள் தமிழர்களுடைய கண்களை திறந்து விடும் அப்பா. ஆண்டவராகிய தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா. பரம்பர சாபங்கள் விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கிறோம் ஐயா. இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டீர் என்பதை அறிக்கையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவரப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததிகள் மேல் தெளிக்கப்படுகிறது அப்பா. பரம்பர சாபங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முறிக்கிறோம். எங்கள் ஆவியானவரை தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் தேவரீர் இதோ வழி இதோ வழி என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு அதிகமாக சந்தோஷத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்களப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களப்பா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார்களப்பா ராஜா. ஆண்டவரே, உணர்வை கொடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னதமான ஊழியத்தை செய்ய ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தயார்படுத்தும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா.
தகப்பனே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும், இந்த நாள் முழுவதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும். கரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பைனான்சியல் சிச்சுவேஷன்லயே, எங்களுடைய சரீரத்திலே, எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் சந்ததி சந்ததியாக உம்முடைய சித்தம் ஒன்றே செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனே, ஜீவனுள்ள தெய்வமே, ராஜாமே துதிக்கிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும், இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என் தகப்பனாகிய தேவனே, ராஜாதி ராஜனே. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஐயா. எங்களை தீமையிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளும், தீமையிலிருந்து எங்களை எச்சரியும் ஆண்டவரே. அப்பா, தீமைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே கொடுங்கோலுக்கு ஆண்டவரே கரங்கள் நீட்டாதபடி எங்கள் கரங்களை சுத்திகரியும், எங்கள் கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பாவத்துக்கு எங்கள் கால்கள் நடக்காதபடி எங்கள் கால்களை ஆண்டவரே கட்டுப்படுத்தும். எங்கள் வாய் ஆண்டவரே தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடி, மீறாதபடி ஆண்டவரே எங்கள் வாய்க்கு காவல் வையும் அப்பா. என் ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். உம்முடைய ஆண்டவரே கரத்துக்குள் நாங்கள் அடங்கி நிற்கிறோம் ஐயா. எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு பெனிகினை பயன்படுத்தினது போல, ஆண்டவரே கேத்தரின் குல்மான பயன்படுத்தினது போல, ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவராய் ஐயா அபக்மன் ஐயாவை பயன்படுத்துகிறது போல, ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு தேவ மனுஷர்களை பயன்படுத்தினது போல அப்பா ராஜா, ஆண்டவரே ஊழியக்காரன் தினகரன் ஐயாவை பயன்படுத்தினது போல எங்களை உம்முடைய ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய உணர்வை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கூடும் ஆண்டவரே. என் ஆவியானவரே எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை நடத்தும் ஐயா ராஜா. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஐயா ராஜா எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அதிசயம் செய்பவரே, என் ஆறுதல் நாயகரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, நம்மை உடைத்து விடு முறுமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், உடைத்து விடு முறுமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, உள்ளான மனிதனையே வல்லமையாய் பலப்படுத்து,
உள்ளான மனிதனை வல்லமையாய் பயன்படுத்து. அன்பு ஒன்றே ஆணிவேராய் அடித்தளமாய் அமைந்திடணும். அன்பு ஒன்றே ஆணிவேராய் அடித்தளமாய் அமைந்திடணும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆண்டவரே, அந்த அன்புக்கு பாத்திரராய் நடக்க ஆண்டவரே, அன்பு எங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்ய ஆண்டவரே, உள்ளான மனிதனில் அன்பு கிரிய செய்ய, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் நடத்தையில், எங்கள் பேச்சில் அன்பு வெளிப்பட ஆண்டவரே, தேவ ஆவியானவர்னாலே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அரண்களை தகர்த்தெறியும் அன்பின் வல்லவரே, எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும். எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டப்பா ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே அங்கே இந்தியா தேசத்திலே அரியலூர் லெஸ்லி ஐயா அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். இந்த பாடலை நான் இப்பொழுது கிட்டத்தட்ட 1-2 மாதங்களாக இந்த பாடல்களை நான் அவருடைய பாடல்களை நான் எடுத்து பாடுவது வழக்கம். அந்த குடும்பத்துக்கு தேவன் ஆறுதலும் அற்புதங்களையும் செய்வாராக. ஹல்லேலூயா. மிகுந்த ஒரு நல்ல ஊழியர், நல்ல பாடல் ஆசிரியர், நல்ல உருக்கமாக பாடல்களை பாடுகின்ற தேவ மனுஷர். ஹல்லேலூயா. ஆண்டவராகி தேவன் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் செய்யும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை பாட வைத்தது இன்று பாட வைக்குது. அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. ஹல்லேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் ஹல்லேலூயா அவருக்காக நாங்கள் படுகின்ற பாடுகளை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. வேதம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களை தேவன் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நாங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், அவருக்காக நாங்க ஜெபிக்கின்ற காரியங்கள், மற்ற ஜனங்களை தேவ சமூகத்துக்கு அழைக்கின்ற காரியங்கள்,
ஹalleluya. தேவ ஜனங்களுக்காக நாங்கள் படுகின்ற பாடுகள் ஒவ்வொன்றையும் தேவன் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. ஆண்டவராகி தேவன் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்துருவானவன் எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் கூட தேவன் அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. இந்த லெஸ்லி ஐயா அவர்களுடைய சாட்சியை, இந்த வெஸ்லி ஐயா அவர்களுடைய சாட்சியை நான் ஒரு முறை கேட்டிருக்கிறேன். அவருக்கு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பொழுது எப்பொழுதும் தாயார் என்ன செய்வார்கள், இந்த பிள்ளைகளுக்கு கூடிய சீக்கிரம் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்பது தாயினுடைய விருப்பமா இருக்கும். அவனுடைய தாயார் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அப்பொழுது இவர் சொல்லுவாராம், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார், ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஹalleluya. ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். வெள்ளியும் பொன்னும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அற்புத விதமாக, ஹalleluya, பாஸ்டர் பென்சனுடைய மனைவி, அவருடைய ஒரு மகள், இன்னும் அரியலூர்ல எனக்கு மிகவும் பிரியமான ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், அவருக்கு பேர் ஜேம்ஸ் எட்வர்ட் சொல்லி ஒரு தேவ மனுஷன், அவருடைய மனைவி, அவர் இன்னொரு மகள். அற்புத விதமாக தேவன் எந்த செலவும் இல்லாமல் அவருடைய மகளுக்கு அற்புதமான வரன்களை கொண்டு வந்து திருமணத்தை செய்து முடித்தார். அப்படி ஒரு உன்னதமான ஒரு தேவ மனுஷன், ஆண்டவரிலே அவ்வளவு அன்பு வைத்தவர். ஹல்லேலூயா. அதே போலத்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா எது இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நாங்கள் எங்களுடைய பிசினஸ்ல கிட்டத்தட்ட அது 89ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் எழுதி வைத்தோம். அப்பொழுது ஒரு சகோதரி நம்முடைய இடத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்களுடைய கணவர் மிகுந்த குடிகார், குடும்பத்திலே அடித்தடி பெரிய பிரச்சனைகள். அந்த வசனத்தை அவர்கள் பார்த்தார்கள். அந்த வசனத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணி என்னோடு பேசினார்கள். நானும் அவர்களை ஆலயத்துக்கு அழைத்தேன். அதுக்கு பிற்பாடு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு அந்த சகோதரனுடைய குடி அவரை விட்டு அகன்று போனது. அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, இப்ப கடந்த காலத்திலே நான் பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சராயும் இருக்கிறார்கள். அப்படி பாருங்கள், அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒருவரையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அப்பா என்று கூப்பிடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு ஆதரவு அருளுகிற தேவன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வாழ்கின்றது, தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. அந்த தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது, சோர்ந்திடும் நேரம் கண்ணீரும் வெள்ளம் மகனே வாழ்கின்றது. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரில் வெள்ளம் மகளே வாழ்கின்றது. கோழிதன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. கோழிதன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது, அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது,
அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹalleluya. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகியால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஹalleluya. என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா ராஜா. இந்த வேளையில் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் திருச்சபைக்கு விரோதமாக, எங்களுக்கு அன்புள்ளவர்களுக்கு விரோதமாக, எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே பைனான்சியல் காரியங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதேவோம். எங்கள் மேல் ஆண்டவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா தேவனே, எங்களை நீங்கள் வழி நடத்துவீங்களாக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையப்பா. அவைகள் காலதோறும் புதியவைகளாயிருக்கிறபடினால் உம்முடைய ஆண்டவரே கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. தடைகள் அகன்று போட்டும் ஐயா. சத்துடைய வல்லமைகள் அகன்று போட்டும் ஐயா. சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் அகன்று போட்டும் ஐயா ராஜா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஹalleluya. ஹalleluya. சோத்திரம் ஐயா ராஜா. உரபக்கரதுரு வரபரபகரதுரு வரபரபக்கரவனி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிஷமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். உந்தனுக்கம் விருப்பமெல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். உந்தனுக்கம் விருப்பமெல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். எந்த ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும்.
ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற விண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவார்ந்து வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். ஹல்லேலூயா. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா இந்த கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த அமெரிக்கா கனடா தேசத்துக்கு இடையில இருக்கின்ற ஆண்டவரே இந்த எக்கனாமிக் வாரை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் சமரசமாக சமாதானமாக ஆண்டவரே தேசத்தின் குடிகளுக்கு சமாதானமாக மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சூடான விவாதங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே ஒருவர் அனுசரிக்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அமெரிக்க அதிபதியோடும் கனடியன் அதிபதியோடும் ஆண்டவரே நீ கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தி ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த வார்த்தை உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று கூறினீர்கள். அதே வார்த்தை தான் நான் காலையிலே போட்டேன். அதே வேளையிலே இந்த நாள் வாக்கு தத்தத்தை ஊழிய சுவிசேஷகரின் வாணர் அவர்கள் அனுப்பியிருந்தார். அதே வசனத்துடன் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த காரியத்திலே ஒற்றுமையாக வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் காண்கிறார், வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, சாட்சிகளுக்காக, துதிகளுக்காக, ஜெபங்களுக்காக, சாட்சிகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் திரும்பவுமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்து எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோமா. காட் பிளஸ் யூ. ஆமென். அந்த அவருடைய பாஸ்டர் அந்த வெஸ்லி ஐயா அந்த இது கேள்விப்பட்டீங்களா? இல்லையம்மா. அந்த இந்த பாட்டெல்லாம் பாடுவார். அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. பாடினது. ஓகே, அவரை பாடினு தெரியாது, பாட்டு தெரியுமாமே. அவர்கிட்ட பாட்டு தான் அந்த பாட்டுகள் எல்லாம். ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you. Amen. Amen. Bless you. Bless you.
அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து இவங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் மீதியான ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி